முண்டக்கைக்கு செல்ல இரும்பு பாலம் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியது. பிற்பகலுக்குள் பாலம் அமைக்கப்பட்டு கனரக வாகனங்கள் செல்லும் என மீட்புக் குழுவினர் நம்பிக்கை. சூரல்மலா பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ராட்சத ஜேசிபிகள் மூலமாக நடக்கும் மீட்புப் பணி. கடற்படை வீரர்கள் 70 பேரும் மீட்புப் பணியில் களமிறங்கியுள்ளனர். நிலச்சரிவால் வீடுகள் புதைந்த நிலையில் மயான பூமியாய் காட்சியளிக்கும் முண்டக்கை பகுதி. யாரேனும் புதைந்திருக்கிறார்களா என தேடி வரும் வனத்துறை. வயநாடு நிலச்சரிவின் போது வீடு ஒன்றில் கிடைத்த புகைப்படத்தில் உள்ள 3 பேரும் உயிருடன் உள்ளனர். மூவரும் இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் புகைப்படம் வைரலான நிலையில் அதில் உள்ள இளைஞர் விளக்கம். சேதத்தை பார்வையிட கோழிக்கோடு ஆட்சியர் ஸ்னேகில்குமார் சிங் சென்ற இடத்தில் மீண்டும் நிலச்சரிவு. கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்ட ஆட்சியர். நிலச்சரிவால் நிலை குலைந்த வயநாட்டிற்கு இன்று செல்கின்றனர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுகின்றனர். தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரணத்துக்கான காசோலையை கேரள முதலமைச்சரிடம் வழங்கினார் அமைச்சர் ஏவா வேலு. அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 1,70,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் 1,70,000 கன அடி நீர்வரத்து. திருச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வீடுகளில் சோதனை என தகவல். விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு அருகே சதுரகிரி கோயிலுக்கு மலையேறி சென்று தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி. ஆடி அமாவாசையொட்டி 5ஆம் தேதி வரை மலையேற்றம். வேலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தை பெங்களூருவில் மீட்பு. குழந்தை இல்லாத தம்பதிக்கு கடத்தியதாக 4 பேர் கைது. டெல்லியில் பெய்த கனமழையால் புதிய நாடாளுமன்றத்திற்குள் ஒழுகும் தண்ணீர். நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்களை விநியோகிக்க முடிவு. சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையில் தொடங்க திட்டம். திருச்சி அருகே கொள்ளிடமாற்றில் மேம்பாலத்தூணில் அடியில் படுத்துறங்கியவர் வெள்ளத்தில் சிக்கினார். கயிறு கட்டி மீட்ட தீயணைப்பு வீரர்கள். $82,000 புள்ளிகளை முதல் முறையாக கடந்த மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 25,000 புள்ளிகளை கடந்து புதிய உச்சம். வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹7.50 அதிகரிப்பு. சென்னையில் 19 கிலோ சிலிண்டர் ₹1,817 விற்பனை. பாஜக மேலிட அழைப்பை தொடர்ந்து அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம். விமான நிலையத்தில் இனி பேட்டி கொடுக்க மாட்டேன் என மீண்டும் உறுதி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க செயற்குழு இன்று அவசர ஆலோசனை. நடிகர் நடிகைகளின் சம்பளத்தை குறைப்பது பற்றி ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். பொதுத்துறை வங்கிகளில் 4,455 துணை மேலாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியீடு. இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டனில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு PV சிந்து முன்னேற்றம். ஆடவர் பிரிவில் காலிறுதிக்கு தகுதி பெறும் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், பிரணாய் இன்று பல பரீட்சை.
கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் வாகன போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட முண்டக்கை பகுதிக்கு நமது செய்தியாளர் அங்கு சென்றிருக்கிறார். அந்த பகுதியை பிரம்மாண்ட புதைகுழி போல காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் அங்கிருந்து ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், தற்போது இரும்பு பாலம் கட்டக்கூடிய அந்த பணிகள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல எப்போது போக்குவரத்து தொடங்கும்? இங்கு மீட்பு பணிகள் இன்னும் என்ன துரிதப்படுத்த வேண்டி இருக்கிறது? தற்போது நம்ம இந்த மலை அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் இந்த இரும்பு பாலமானது கட்டப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து மேலே ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தாதான் நம்ம இந்த பகுதியில் இருக்கிறோம். இது முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலுக்கும் மேல் பகுதியாக இருக்கக்கூடிய புஞ்சிரி மட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த கிராமம் முற்றிலுமா அழிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறதோ. நீங்க காட்சிகளில் பார்க்கலாம். இந்த இடம் தான் முதல்ல அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடம். அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த கிராமங்கள் எல்லாம் அழித்துட்டு வந்த பாதையை தான் நம்ம காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். அந்த புஞ்சரி மட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அதாவது முண்டக்கை பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த புஞ்சரி மட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமம் முற்றிலுமாக அழிந்து ஒரு மணல் மேடாகவும் கற்குவியலாகவும் இருப்பதை நீங்க பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா முதலாக இந்த பகுதி இதுல தான் அந்த நிலச்சரிவானது அதிகாலை 2 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள 3 தடவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவின் காரணமாக தான் இதன் வழியில் இருக்கிற இந்த புஞ்சரி மட்டம், முண்டக்கம்பை போன்ற பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலிருந்து தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 119 உடல்கள் இந்த பகுதியில் இருந்து மட்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவம் மற்றும் NDRF போன்ற மீட்பு படையினரும் தற்போது இந்த பகுதிகளெல்லாம் தேடுதல் பணியில் ஈடுபட்டு இருக்கும் காட்சிகளையும் நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அதாவது வீடு இருந்த பகுதியெல்லாம் தற்போது தரைமட்டமாகி ஒரு ஆறு போல தற்போது காட்சியளிக்கக்கூடியது தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வீடா இருந்தது. 2-3 நாட்களுக்கு முன்பாக இது எல்லாம் வீடா இருந்த பகுதியெல்லாம் தற்போது அழிந்து ஒண்ணுமே இல்லாத சூழல்ல இருக்கிறதுனால தற்போது அந்த உடல்களை தேடும் பணியானது தற்போது அந்த பகுதிகளில் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த பகுதிகளில் ஏன்னா ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துட்டதுனால காற்றாட்டு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டதுனாலையும் இந்த பாலம் அமைக்கும் பணியானது தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதிக்கு மீட்பு படையினர் நடந்தே தான் அவ்வளவு தூரம் நடந்து வந்துதான் இந்த மீட்பு படையினர் இப்ப மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இன்று மதியத்திற்குள் பாத்தீங்கன்னா ராணுவத்தினர் முழுமையாக இந்த பகுதிக்கு வந்து விடுவார்கள். குறிப்பாக தற்போது அந்த ஆற்றில் இருந்து இறங்கிய 3 JCB வாகனங்கள் தற்போது இந்த பகுதிக்கு மீட்பு பணிக்காக வந்திருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு தான் இந்த கிராமங்கள் 3 கிராமங்கள் முற்றிலுமாகவே அழிவதற்கு காரணமாக இருந்தது. புஞ்சிரி மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை சரிவு ஏற்பட்ட புஞ்சரி மட்டம் பகுதியில தான் நம்ம தற்போது இருக்கிறோம். அதனுடைய அந்த கோர காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். அதிகாலை நேரத்தில் ஒரு 2 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த நிலச்சரிவு எப்படி ஏற்பட்டதுன்றதை நீங்க அதை பார்க்கலாம். ஒரு மலையே சரிந்து இந்த கிராமங்களை புஞ்சரி மட்டம், முண்டக்கை போன்ற பகுதிகளை அழித்த பகுதி இதுதான். அந்த நமக்கு நேராக தெரியக்கூடிய அந்த மலை சரிந்து வந்ததுதான் இந்த பேரழிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். லாவண்யா, ரகுவரன், அந்த பகுதிக்கு நீங்க எப்படி செல்ல முடிந்தது? மேலும் அங்கு யாராவது புதையுண்டு இருக்கிறார்களா இல்லையா என்பதை மீட்பு படையினர் எவ்வாறு உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள்? ரகுவரன், லாவண்யா, இது இங்க இந்த பாலமானது முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டதுனால இங்கு நடந்து வரக்கூடிய சூழல் மட்டும்தான். ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல் நம்ம நடந்துதான் இந்த பகுதிக்கு தற்போது வந்திருக்கிறோம். இந்த வரக்கூடிய பகுதிகளில் எல்லாருமே ராணுவத்தினருடைய உதவி, NDRF உதவியோடு தான் இந்த பகுதிக்கு நம்ம சென்றடைந்தது. முற்றிலுமாகவும் சேரும் சகதியுமாகவே நிறைந்த ஒரு சூழலாக இருக்கக்கூடிய பகுதியில மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள மீட்கக்கூடியது. ஏன்னா நாள் ஆக ஆக பாதிக்கப்பட்ட உயிரோடு இருந்தாலும் அவங்களுக்கான உயிருக்குடைய பாதிப்பு, ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு அதிகம். அதை கணக்கில் வைத்துதான் ராணுவத்தினர் கடுமையாக இங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. அதனால யாராவது ஒரு நபராவது உயிருடன் இருக்க மாட்டார்களா என்ற எண்ணத்தில் தான் இந்த தீவிர பணியானது நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த புஞ்சரி மட்டம் அப்படின்னு சொல்றதுதான் முதல் கிராமம். இந்த கிராமம் தான் அடிப்பட்டது. இந்த கிராமத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக நீங்க பார்க்கல, எங்க பார்த்தாலும் இந்த மீட்பு படையினரும் எந்த
ஒரு குச்சி வச்சு தட்டி 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 அந்தந்த பகுதிகளில் வந்து தேடுறாங்க. ஏன்னா யாராவது உடல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை சரிவு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு புதக்குழி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து நடந்து போகிறது கூட முடியாது. முட்டிக்கால் அளவுக்கு கால் உள்வாங்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால ரொம்ப கவனத்துடன் இந்த மீட்பு பணியானது நடந்துட்டு இருக்கு. தற்போது இந்த பகுதிக்கு பொக்லைன் எந்திரங்கள் வர தொடங்கி இருக்கிறது. ஆற்றின் வழியாகவே இந்த பொக்லைன் எந்திரங்களும் வந்திருக்கிறதுனால இந்த மீட்பு பணிகள் மிக கடுமையான சூழல்ல நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இதுவரைக்கும் இந்த பகுதிகளில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 119 உடல்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா முதல் முறையா இந்த புஞ்சரி மட்டம் கிராமத்திலிருந்து அந்த மலைப்பகுதி உடைப்பு ஏற்பட்டதுதான் இந்த பேரழிவுக்கு காரணம். அந்த பகுதியிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தற்போது எந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை நம்ம இப்ப காட்டிக்கிட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.